எங்க இது வந்துட்டு சாட்டர்டே எடுத்த விலாகு. இது வந்து ஆஃப்டர்நூன் போல் எடுத்தது. மார்னிங் விலாக் வந்துட்டு ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். அதோட கன்டினியூஷன் தான் இது. அன்னைக்கு வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக தானே ஏந்திச்சோன்னு சொல்லியிருந்தோம். 10:30 போல் தான் எழுந்திரிச்சேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சாப்பாடெல்லாம் அவனுக்கு ஊட்டிட்டு நானும் வந்துட்டு துணியெலாம் வந்துட்டு ஊற வச்சுருந்தேன். கொஞ்சம் நிறைய துணி இருந்ததுனால. அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்ச் டைமும் வந்துருச்சா, என் பையனுக்கும் லஞ்ச்லாம் ஊட்டி அவனை தூங்க வச்சுட்டு நானும் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக வந்துட்டேங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஊர்லேருந்து கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருந்தேன். அந்த நட்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு தேங்காய், ரொம்ப தேங்காய் வந்துட்டு தூக்கிட்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு 2 மட்டும் கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் அம்மா வந்துட்டு கொஞ்சம் பாத்திரம் இந்த டைம் வந்து வாங்கி கொடுத்துருந்தாங்க. பெரிய வடைச்சட்டி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு குண்டு சாதம் வடிக்கிற அந்த பாத்திரம், அதுக்கப்புறம் வந்துட்டு காஃபி போடுறதுக்காக ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று, அது எல்லாமே வாங்கி கொடுத்துருந்தாங்களா, அதெல்லாம் எடுத்து வச்சுட்ருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்த உருளி சொல்லியிருந்தேன்ல, ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அதனால வந்துட்டு அந்த உருளியும் வந்துட்டு அத்தைக்கு பாத்திரம் வாங்க போகும்போது கேட்டேனா, அதனால் அம்மா வந்துட்டு வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டாங்க எனக்கு. அதில் ரொம்ப ஹாப்பி எனக்கு. அது தைப்பூசத்தன்னைக்கு தான் வந்துட்டு நான் அதில் பூ போட்டு வச்சுருந்தேன். அந்த வீடியோவில் கூட பார்த்துருப்பீங்க. அதுவும் கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்களா, அதோட வந்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணிடலான்னு சொல்லி அது கூடவே கொஞ்சம் பாத்திரமும் இருந்துச்சுங்க. அது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடெல்லாம் துடைக்கிற வேலை இருந்துச்சு. ஏன்னா மறுநாள் வந்துட்டு தைப்பூசம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வீடு எல்லாமே துடைச்சிட்ருந்தேன். அதுக்கப்புறம் வீடு எல்லாமே துடைச்சி முடிச்சுட்டு துணியும் துவைச்சிட்டேங்க. அதெல்லாம் வந்துட்டு கிளிப் எடுக்கல, வீடியோ எடுக்கல அதெல்லாம். என் ஹஸ்பண்ட் கூட சொன்னாங்க, "வைம்மா நான் வந்து துவைச்சி தரேன்ட்டு." ஆனால் என் மனசு வந்து கேட்கல. ஏன்னா படுத்தா கூட துணி தான் ஞாபகம் வந்துச்சு. அதனால் துணியும் துவைச்சிட்டேங்க. அவ்வளோதாங்க விலாகு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.